ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். 2025-2026 ஆண்டில் இயற்கை விவசாயத்தில் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருதுகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். எத்தனை பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது? முழு விவரம். சென்னை தலைமையகத்தில் இன்று வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் உயிர்மை வேளாண்மையை சிறப்பாக செயல்பட்டு வரும் உழவர்களை ஊக்குவிக்கப்படுத்தும் வகையில 2025-26க்கான சிறந்த உயிர்மைக்கான நம்மாழ்வார் விருதுகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்குகிறார். இயற்கை முறைய விவசாயம் செய்வதை ஊக்குவித்ததுடன் தங்களை இந்த விருதுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வகையில நல்ல சிவம், சுப்பிரமணியன் மற்றும் சாதனா ஆகிய 3 உழவர்கள் 2025-26 ஆண்டிற்கான நம்மாழ்வார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தனர். இவர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நம்மாழ்வார் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். உயிர்ம வேளாண்மையை பொறுத்தவரை ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைத்தது, இயற்கை வளங்களை பாதுகாத்து நிலத்தின் வளத்தை மேம்படுத்தும் வகையில விவசாயம் மேற்கொள்வது முக்கியத்துவமாக இந்த இடம்பெற்றிருக்கிறது. இத்தகைய வேளாண் முறையை கடைபிடித்து தங்களது விவசாயத்தில் மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் உள்ள பிற உழவர்களுக்கும் உயிர்ம வேளாண்மையின் பயன்களை எடுத்துரைத்து அவர்களையும் இந்த முறையில் ஈடுபட செய்த உழவர்களை அங்கீகரிக்கும் வகையில் தான் இந்த நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விருதுகளை பெற்ற நல்ல சிவம், சுப்பிரமணியன் மற்றும் சாதனா ஆகியோர் அவர்களுடைய முயற்சியை பாராட்டி முதலமைச்சர் அவர்கள் விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.